நோக்கர்கள் சார்பில் வாதிடுபவர்களுக்குத்தான் ரொம்ப கஷ்டமான காரியம். காரணம், மற்றவர்களெல்லாம் வாதிட்டு விடுவார்கள், நோக்கர்கள் வாக்கு மட்டும்தான் செலுத்துவார்கள். அதனால் அவர்கள் என்ன நினைத்து வாக்கு செலுத்தினார்கள், என்ன நினைக்கவில்லை, எல்லாவற்றையும் நீங்களே யூகித்து வாதத்தை வைக்க வேண்டும். அதனால் அவர்கள் நினைத்தது நினைக்காதது எல்லாவற்றையும் சொல்வதிலே தான் நோக்கர்கள் சார்பில் வாதிடுகிற வழக்கறிஞருடைய அமைப்பு இருக்கிறது என்று சொல்லி, இனி வெற்றி பெற்றவர் கும்பகர்ணன் அணியின் சார்பில் கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான், அது திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு அல்ல என்கிற வாதத்தை திருமதி உமா தேவராஜன் அவர்கள் வழங்குவார்கள். வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, இந்த நீதிமன்றத்திலே மாரீசன் சார்பிலே வழக்கறிஞர் எப்படியெல்லாம் மாரீசன் சூழ்ச்சி செய்தானோ அதைவிட அருமையாகவே சூழ்ச்சி செய்தார், முயற்சி செய்தார். அவருடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். என்னுடைய அருமை சகோதரி இந்திரஜித்தை பற்றி பேசிய அக்கா அவர்கள் அருமையான வீரன் என்று போற்றினார்கள், பாராட்டினார்கள். உண்மையிலேயே பாராட்டுக்குரியதுதான். மாண்பமை நீதிபதிகளே, வாழ்க்கை என்பது வாழ்வது மட்டுமல்ல, வாழ்விப்பதும் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்திய மாபெரும் தியாகி கும்பகர்ணன். அதை இந்த நோக்கர்கள் சரியாக தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது, வாழ்க்கை என்பது ஆர்ப்பரிப்பல்ல, அது ஒரு அர்ப்பணிப்பு என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவன் கும்பகர்ணன். கும்பகர்ணனுடைய வாழ்க்கையிலே அவனை ஏன் தியாகி என்று போற்றுகிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம். தியாகம் என்றால் தியாகம் செய்தோம் என்ற எண்ணத்தையும் சேர்த்து தியாகம் செய்வதுதான் தியாகம். அதை செய்தவன் கும்பகர்ணன். அதனால்தான் இந்த கீழ்மை நீதிமன்றம் வணக்கத்திற்குரிய நீதியரசர் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜையா அவர்கள் வழங்கிய தீர்ப்பு மிக சரியான நடுவு நிலைமை கொண்ட தீர்ப்பு என்பதை இந்த நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக நான் பதிவு செய்கிறேன். மாரீசன் அவன் தியாகி என்று ஒப்புக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் சட்டத்திலே இடமில்லை. காரணம், அவன் ராவணன் கையால் அம்புப்பட்டு இறப்பதை விட ராமன் கையால் அம்புப்பட்டு இறப்பதே சாலச் சிறந்தது என்று தன்னுடைய மரணத்திற்கு ஒரு முடிவை தேடிக்கொண்ட ஒரு வஞ்சகன், அவ்வளவுதான். அவனை தியாகி என்ற பட்டம் கட்டுவதற்கு எந்த இடத்திலும் பொருத்தமான தகவல்கள் இல்லை. அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடம். ராமபிரானால் கடலுக்கு அப்பால் தள்ளப்பட்ட மாரீசன் நீதி உணர்ந்து சிறிதளவு நல்லவனாக மாறுவதற்கு முயற்சித்த அவன் ராவணனால் மிரட்டப்பட்டு அவன் கொல்லப்பட்ட, அவன் ராவணனால் கொல்லப்பட வேண்டியவன். ஆனால் ஏதோ அருள் இருந்ததனால் ராமபிரானால் கொல்லப்பட்டான், அவ்வளவுதான். அவன் வாழ்க்கை ஒரு பாடம். வஞ்சகமாக வாழ்பவன், தீய குணங்களில் இருப்பவன், ஒரு நாள் தீமையால் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்ற குறளுக்கு இலக்கணமாக இருந்து இறந்து பட்டவன் மாரீசன். இந்திரஜித் இருக்கிறானே, அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்ந்தவன், அவ்வளவுதான். வேறு ஒரு சிறப்பு எதுவும் சொல்வதற்கில்லை. தந்தை சொல்வதை அப்படியே பின்பற்றியவன், அவ்வளவுதான். ஆனால் கும்பகர்ணன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் ஒன்று நீதி உணர்ந்தோன், குன்றா கொள்கை உடையவன், புலையூறு மரணம் புகழ் என்று நினைத்தவன், செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக முன்னவர் உண்டவர்க்கு முன்னம் உயிர் துறத்தல் இனிது என்று நினைத்தவன், எல்லாவற்றையும் விட அறம் உணர்ந்தவன். இத்தனை தர்மங்களையும் கடைபிடித்த ஒருவன் இரண்டு செயல்களை செய்கிறான். ஒன்று, தனக்கு முன்னால் இருந்த முன்னவனுக்காகவும் தனக்கு பின்னால் இருந்த பின்னவனுக்கும் இடையிலே நின்று கொண்டு அறத்தை பற்றி சிந்திக்கிறான்.
அதுதான் மிக சாலச் சிறந்தது. இந்த சமூகத்திலே எவர் ஒருவர் செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக செய் நன்றி அறிதலை உணர்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் கண்டு கொள்வதே இல்லை. இந்த உலகம் செய் நன்றியை மறந்து நீண்ட நாளாகிவிட்டது. நன்றி உடைமை என்ற ஒரு சொல்லை இந்த உலகம் மறந்து விட்டது. அந்த நன்றி உடைமைக்கு இலக்கணமாக இருந்து தன் உயிரை தியாகம் செய்தான் அல்லவா? அந்த உயிர் தியாகம் இந்திரஜித்தை போல ஒரு சாதாரணமானதல்ல. மாரீசனை போல மாரீசன் மாண்டதற்கு ராவணன் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவன் எப்படி செத்து கிடக்கிறான்னு கூட பார்க்கல. அந்த மரணம் மிக மிக கீழ்மையானது. யாராலும் கண்டு கொள்ளப்படாத மரணம் மாரீசனுடைய மரணம். ஏனென்றால் அவ்வளவு மிக மிக கீழ்மை கொண்டதாக அந்த மரணம் இருந்தது. இந்திரஜித்து மரணம் மண்டோதரியால் புலம்பப்பட்டது. ஏனென்றால் அவள் தாய். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற அந்த சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்தானே, எல்லாவித சக்தியும் பெற்றவனாக வரம்பிலா ஆற்றல் உடையவனாக இருந்தானே, அப்படிப்பட்டவன் மாண்டு போனானே என்று கம்பன் தன் மகனை நினைத்து எழுதினானோ என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. ஆனால் கும்பகர்ணன் அப்படி அல்ல. போர்க்களத்திற்கு வருகின்ற போது தன்னுடைய சகோதரனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். நான் திரும்பி வருவேன் என்று நீ நினைக்காதே, நான் திரும்பி வருவேன் என்று நினைக்காதே, நான் இறந்து பட்டால் நீயும் இறந்து படுவாய் என்ற எச்சரிக்கையை கொடுத்தான். அரணை வலியுறுத்தினான். அரண் வலியுறுத்தல் என்ற ஒன்று இலங்கையிலே யாரும் செய்யவில்லை. மந்திர ஆலோசனை கூட்டத்திலே அரணை யாரும் வலியுறுத்தவில்லை. முதலாக அரணை வலியுறுத்தியவன் கும்பகர்ணன் மட்டுமே என்பதை நோக்கர்கள் உணர்ந்ததால் தான் நோக்கர்கள் கும்பகர்ணனுக்கு அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். அதே போல அவன் அன்புடைமை உடையவனாக இருந்தான். தன்னுடைய சகோதரனிடத்திலே அன்புடையவனாக இருந்தான். அதே போல வீரனின் இடத்திலே அருளுடையவனாக இருந்தான். நீ போய்விடு, நீர்கோள வாழ்வை நெச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாது அங்கு போகேன். தார்கோள மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோள மேனியானை கூடுதி கடிதன் என்றான். விரைந்து போ என்று அழுதானே. தன்னுடைய சகோதரனை ஒரு சரியான இடத்திலே அடைக்கலப்படுத்தினானே. அடைக்கலப்படுத்துகின்ற இடத்திலும் அதே நேரத்தில் ராமனை பார்த்து சொன்னான், உன்னைத்தான் உம்பியைத்தான் அனுமனைத்தான் நம்பித்தான் என் தம்பியை விட்டுவிட்டு போகிறேன் என்று தன் தம்பியை அடைக்கலப்படுத்திவிட்டு அதே நேரத்திலே தன்னுடைய சகோதரன் ராவணனுக்காக உயிர் தியாகம் செய்ய வந்தவன் போர்க்களத்திலே நின்று அவன் செய்கின்ற போர் எப்படிப்பட்ட போர்! மண்ணினை அளந்து நின்ற மாலென வளர்ந்து நின்றான் கம்பர். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த கும்பகர்ணன் போர்க்களத்திலே சுக்ரீவன் வந்து காதுகளையும் மூக்குகளையும் கடித்து விடுகிறான். அவனை தூக்கி கொண்டு ஓடுகின்ற போது அந்த நேரத்திலே அப்பொழுதும் போர் செய்கின்றான். அவனுடைய கைகள் வெட்டப்படுகின்றன. அந்த 2 கைகளும் வெட்டப்படுகின்றன. அப்பொழுதும் போர் செய்கின்றான். கால்கள் வெட்டப்படுகின்றன. அப்போதும் பறந்து பறந்து போர் செய்கிறான். எப்படிப்பட்ட போர்! உலக வரலாற்றிலே கும்பகர்ணனை போல போர் செய்தவர்கள் யாருமே கிடையாது. எல்லா உறுப்புகளையும் இழந்து விட்டான். அவன் மூக்கில்லை, காதில்லை, கைகள் இல்லை, காலில்லை. அவன் பாதி முண்டமாக இருக்கிறான். அந்த நேரத்திலே பறந்து பறந்து அவன் போர் செய்கிறான். தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்கிறான், தம்பி கலங்காதே, நீர்க்கடன் செலுத்துவதற்கு நீயாவது இருக்கிறாயே, நாளை இந்த இலங்கையில் அரக்கர் குலமே இல்லாமல் போய்விடுமோ, அதற்காகவாவது நீ இரு என்று அவன் கெஞ்சுகின்றான். நீ அந்த பக்கம் போய்விடு என்று வலியுறுத்துகின்றான். அப்படி அவன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கடைசியாக ராமபிரானை பார்த்து, மூக்கிலா முகத்தினான் என்று எல்லோரும் என்னை எள்ளுவர் என்ற நாணத்தினால் தயவு செய்து என்னை கடலிலே என் தலையை தள்ளிவிடு என்று கெஞ்சுகின்ற போது நாணமுடைமைக்கு இலக்கணமாக இருந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து செஞ்சோற்று கடனுக்காக, செய் நன்றி அறிதலுக்காக, அறத்திற்காக, அதாவது சத்தியம் தர்மம் அறம் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அறத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம், ஆனால் எதற்காகவும் அறத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்கு உதாரணமாக இருந்தவன் கும்பகர்ணன் மட்டுமே. அதாவது காப்பிய உலகத்தில் கதை என்ற சக்கரத்தில் கும்பன் என்ற பாத்திரத்தை படைக்கின்ற போது அந்த மண் தியாகம் என்ற மண்ணால்
கம்பன் கும்பனை படைக்கின்றான் என்பதை பார்க்கின்ற போது கும்பனை போன்ற ஒரு தியாகியை அந்த வேள்வியாக, போரிலே வேள்வியாக, அந்த வேள்வியில் தன்னுடைய உடல் பொருள் ஆவியை தியாகம் செய்த ஒப்புயர்வற்றவன் கும்பகர்ணனே என்ற காரணத்தினால் நோக்கர்கள் சரியான தீர்ப்பை இந்த கும்பகர்ணனுக்கே வழங்கி செய் நன்றியையும் தர்மத்தையும் அறத்தையும் இந்த உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டும். உண்டால் அம்மை இவ்வுலகம் தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலினர் உண்மையானே என்ற புறநானூற்று இலக்கணத்தின்படி நல்லவர்கள் சிலர் வாழ்ந்தால் இந்த உலகம் வாழும் என்பதற்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று தீர்ப்பு வழங்கியதனால் கும்பகர்ணனை எந்த இடத்திலும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. அவன் தம்பியாக உண்டவன் உறங்கியவன் எல்லாவற்றையும் தாண்டி வரம்பிலா ஆற்றல் கொண்டு தவம் செய்த தன் தவத்தினால் உயர்ந்த அவன் அந்த தவத்தை கொண்டும் வரம்பிலா ஆற்றல் கொண்டும் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்ததில்லை. தன் உயிரை முழுமையாக தியாகம் செய்த கும்பகர்ணனுடைய தியாகம் என்றென்றைக்கும் போற்றுதற்குரியதாக இருந்திருக்கிறது என்ற காரணத்தினால் மாண்பமை நீதிமன்றம் கும்பகர்ணனுக்கே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்த மேல்முறையீட்டு மன்றத்தில் மாண்பமை நீதிபதிகளின் முன்பாக என்னுடைய பணிவான வழக்கை சமர்ப்பித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்பொழுது முடிந்தது முதல் சுற்று. இனி இந்த 4 வழக்கறிஞர்களுக்கும் 5 மணித்துளிகள் வழங்கப்படும். இதில் முதல்ல திரு விஜயசுந்தரம் அவர்கள் மாரீசன் அணியை நீக்கியது தவறு என்பதற்கான காரணங்களை 5 மணித்துளிகளிலே சொல்ல வேண்டும். நீதியரசர்களே, தத்துவம் மகா தத்துவம் என்று 2 இருக்கிறது. தத்துவம் பேசுவோனுக்கு விளங்கும், கேட்போனுக்கு விளங்காது. மகா தத்துவம் பேசுவோனுக்கும் விளங்காது, கேட்போனுக்கும் விளங்காது. சகோதரி அவர்கள் தத்துவம் பேசினார், மாது ஐயா அவர்கள் மகா தத்துவம் பேசினார். நான் சொன்னது என்னவென்றால், நோக்கர்களில் நான் குறை சொல்லவில்லை, நீக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் வளமையில் நாங்கள் புள்ளடி இடுவது ஆதரிப்பதற்காக. அவர் சொன்னார் எத்தனையோ தடவைகள் சொல்லிவிட்டார்கள் என்று. நான் கேட்கிறேன், மாரீசன் ஒரு காலத்தில் பிழையாக இருந்திருக்கலாம், ஆனால் அவன் திருந்தியவன், இப்போது தவம் இருந்தவன். அது எங்கு உறுதியாகிறது என்றால், சீதையை கவருவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ராவணனிடம் கேட்டபோது மாரீசன் சொல்லுகிறான், அவன் தெய்வத்தினுடைய அவதாரம். அப்போ அவன் தெளிவாக இருந்திருக்கிறான். எனவே அந்த பழைய வஞ்சகத்தை கொண்டு போய் தீர்க்கின்ற எண்ணம் மாரீசனிடம் அறவே இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. இங்கே சகோதரி அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய கையால் சாவதை விட ராமனுடைய கையால் சாவது மேல் என்று மாரீசன் சொன்னதாக இங்கு கூறினார். அப்படி ஒரு பதவி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆக 5 மணித்துளிகளே வேண்டாம் நடுவர் அவர்களே. ஏனென்றால் இதை ஒரு நகைச்சுவையாக, ஒரு சிரிப்பாக நாம் மாற்றக்கூடாது. மாரீசன் என்றவன் மிக உயர்ந்த தியாகத்தை செய்திருக்கிறான். இங்கே என்ன பேசப்படுகிறது என்றால், சகோதரி அவர்கள் இந்திரஜித்தினுடைய வீரத்தை பற்றி சொல்லுகிறார். வீரம் வீரம் என்று சொல்கிறார்கள். இதுவரை தியாகம் என்பது ராவணனை மையப்படுத்தித்தான் அது கணிக்கப்பட வேண்டும். நீதி அல்ல. நீதியாக நின்றவன் தியாகி என்று சொல்ல முடியாது, தர்மத்தோடு நின்றவன் தியாகி என்று சொல்ல முடியாது. இங்கே ஒப்பற்ற தியாகம் செய்தவர் யார் என்பதுதான் இந்த விடய பொருள். எனவே அப்ப அவனிடம் தியாகம் இருக்க வேண்டும். யாருக்கு? ராவணனுக்காக. இப்போ சொன்னார்கள், அவர் வஞ்சகத்தோடு போனவர், சீதையை கவரப்போனவர். அப்ப கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் யார்? எதற்காக யுத்தம் நடத்தினார்கள்? ராமன் நாட்டை கைப்பற்ற வந்தவனா? தன் மனையாளை கூட்டிக் கொண்டு போக வந்தவன்? ஏன் செய்தார்கள்? மாயமானாக போன மாரீசன் குற்றவாளி என்றால் கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் எப்படி நீதியானவர்களாக வர முடியும்? எனவே இங்கு நீதி, அறம், தர்மம் என்பது அல்ல. தான் எடுத்துக்கொண்ட கர்மத்தை யாரு சரியாக செய்து முடித்தான், இதைத்தான் இந்த மன்று பார்க்க வேண்டும். அந்த வகையில் கும்பகர்ணன் வீடனனை அங்கே போகின்றான், தன்னுடைய தமையனை ராமனுக்கு முன்னே போய் நின்று கொண்டு, நீ அவன் பேராண்மை இல்லாதவன், என்னுடைய அப்ப அவனுக்கு புகழ் மட்டும்தான் இருந்திருக்கிறது.
மூக்கறுபட்ட உடலை இந்த முகத்தை கொண்டு போய் நீ கடலில் போடு என்று கேட்பானாக இருந்தால் அவனிடம் தற்புகழ்ச்சி மட்டுமே இருந்திருக்கிறது. எனவே இந்த உயர்ந்த நீதிமன்றம் ஒரு தற்புகழ்ச்சி உள்ளவனை தியாகி என்று தீர்ப்பு வழங்கினால் இந்த உலகம் என்ன சொல்லும்? ஆகையால் மரியாதைக்குரிய நீதிபதிகளே, மாரீசன் ராவணன் கெஞ்சி கேட்டதன் அடிப்படையில் தன் கர்மத்தை போய் செய்து முடித்தான். ஆனால் வந்திருக்கிறது தெய்வம் என்று மாரீசனுக்கு இறுதி காலத்தில் தெரிந்திருந்தது. அது மட்டுமல்ல, அவன் ராவணன் மாரீசனுக்கு சொல்லுகிறான், நீ சீதையை நீ இதை மானாக போகாவிட்டால் நான் ராமனை கொல்லுவேன். ராமனை கொன்றால் சீதை உயிரோடு இருக்க மாட்டாள். எனவே இந்த மன்று இன்னொரு அனுமானத்துக்கு வர முடியும். போய் இதை செய்வதன் ஊடாக ராமனுக்கும் சீதைக்கும் லட்சுமணனுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாமலும் செய்ய வேண்டும். ராவணனுக்கு 100% விசுவாசமாக இருந்த மாரீசன் ராமனை கொன்றால் இந்த சீதை உயிரிழக்க நேரிடும் என்றதை மையப்படுத்தி அவர்களை தப்ப வைப்பதற்காகவும் செய்திருக்கலாம் என்று அனுமானிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதனால் இந்த உயர்ந்த அவை மாரீசனே ஒப்பற்ற தியாகி என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்து வருகிறவர்கள் நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டாம், உங்கள் செய்தியை மாத்திரம் சொன்னால் போதும். ஆங்கிலத்தில் 2 சொற்கள் பயன்படுத்துவார்கள். wanted to die, willing to die என்கின்ற 2 சொற்கள். மாரீசன் wanted to die, கும்பகர்ணன் wanted to die, ஆனால் இந்திரஜித்தன் willing to die. இந்த தியாகம் என்கின்ற சொல்லுக்கு பின்னால் மிக நுட்பமான ஒரு ஆய்வு நிகழ்த்தப்பட வேண்டும். யார் நல்லவன் என்பது அல்ல இங்கே கருதுபொருள். மீண்டும் மீண்டும் கும்பகர்ணனை நல்லவன், அவன் அறம் சார்ந்து சிந்தித்தான் என்கின்ற வகையிலே போகிறார்கள். மாரீசனை இந்த வழக்கிற்குள் எடுப்பதற்கு பின்னால் இந்த மன்றம் ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டிருக்கிறது. அவன் செய்ததிலும் ஏதோ ஒரு தியாகம் மறைந்திருக்கிறது என்று கம்பன் கழகம் நம்பி இருக்கின்ற காரணத்தினால் தான் அவனையும் சேர்த்திருக்கிறார்கள். மடை திறக்க போகின்றவன் கடைசி சோறு உண்டு போவான். ஏனென்றால் மடை திறக்கின்ற பொழுது அந்த தண்ணீரால் அவன் பாதிக்கப்பட்டு இறந்து போவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி தான் இறந்து போவோம் என்று தெரிந்து அம்பு எய்து கொள்வதற்காக போனவன் மாரீசன். ஆனால் இங்கே தியாகம் என்கின்ற சொல்லுக்குள் அது அடங்குமா என்பதுதான். நான் ஏன் இந்திரஜித்தை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றால், மக்கள் மாரீசனை விலக்கிவிட்டார்கள். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. நடுவர் ஒருவருக்கு நேற்று தீர்ப்பு கொடுத்து விட்டார். மேல்முறையீட்டில் நான் எதிர்த்து கொடுக்கக்கூடிய வாக்கிலே இருக்கக்கூடிய நான் நம்புகின்ற பேருண்மை என்னவென்றால், நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றவன் கும்பகர்ணன், ஃபெயிலா போனவன் மாரீசன். ஃபெயிலா போயிடுவானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணான் பாருங்க, அவன் இந்திரஜித்தன். இவன் நல்லவனே கிடையாது என்கின்ற பொழுது சுத்த வீரனாக இருந்து லக்ஷ்மணனை அடையாளம் கண்டான். தந்தையிடத்தில் வந்து சொன்னான், அப்பா நீ அவனை விட்டுவிடு என்று. நான் கும்பகர்ணனையும் இந்திரஜித்தனையும் ஒரு துலாக்கோலில் நிறுத்தக்கூடிய ஒரு பாட்டு சொல்கிறேன். பொன்றுவேன் வென்று மீண்டுவேன் மீள்வேன் என்று உரைக்கிலேன், பொன்றினால் பொலன் கொள் சீதையை விடுதி என்று சொல்லி போனான் கும்பகர்ணன். இதே வார்த்தையைத்தான் இந்திரஜித்தனும் சொன்னான். இந்த வார்த்தையை கம்பர் மிக நுட்பமாக தன்னுடைய வார்த்தைகளில் குறிப்பிடுகிறார். எழுந்தவன் தன்னை நோக்கி இணை அடி இறைஞ்ச எந்தாய் ஒழிந்தருள் சீற்றம் சொன்ன உறுதி பொருத்தி யான் போய் கழிந்தனன். நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நான் வென்று வருவேன் அப்பா சொல்ற மாதிரி அவன் சூளுரைத்து போகல. விஜயசுந்தரம் அவர்கள் சொன்னது போல் சூளுரைத்து போகல. அறம் அறிந்தான், நான் சாக போறேன்ப்பா. இதே வார்த்தையை தான் கும்பனும் சொன்னான். கும்பனை நீங்கள் தியாகி என்று சொன்னால் இந்திரஜித்தனையும் நீங்கள் அதே தட்டில் வைத்து பார்க்கக்கூடிய அளவிலே கடைசி நிலையில் உயிர் துறக்கின்ற
கடைசி போர் நிகழ்த்துகின்ற பொழுது அவன் மனம் மாற்றத்தினால் நிறைந்திருந்தது. அவன் சொன்னான், யான் போய் கழிந்தனன் நல்லவா காண்டி. அப்பா, நான் செத்த அப்புறமாவது நீ நல்லவனா மாறு, உன் வாழ்க்கையெல்லாம் நல்லதாக இருக்கட்டும் என்று போனான். தன் தெய்வத்தேர் ஏறினான் என்றான் கம்பன். வெறும் தேர் அல்ல அவன் ஏறியது, தன் தெய்வத்தேர் ஏறினான். முடியலுற்றான். தான் போவது சாவதற்காகத்தான் போகிறேன் என்று சொல்லி போய் செத்தாம் பாருங்க. அறம் சார்ந்த சிந்தனையில் தந்தையினுடைய தவறை சுட்டிக்காட்டி தனக்கு முன்னால் நின்ற வீரனின் வீரத்தை போற்றி, நான் அதைத்தான் சொன்னேன், வெட்டுப்பட்ட தலையை வெறும் கொலையுண்ட ஒரு கள்வனின் தலை என்றுதான் ராமனும் நம்முடைய மாருதியும் லக்ஷ்மணனும் பார்த்தார்களே தவிர, அதற்கு பின்னால் கம்பனுடைய பார்வை ஒன்று உண்டு. அந்த பார்வைக்குள், அந்த தலைக்குள் உயிர் இருக்கின்ற பொழுது அவன் அறம் உரைத்துதான் செத்தான் என்பதனை இந்த மன்றத்தில் வைத்து அவனை தியாகி என்று இந்த மன்றம் அறிவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நோக்கர்கள் சார்பில் திரு இராமாது. மாரீச்சனும் இந்திரஜித்தனும் தியாகம் செய்தார்கள். இது ஒன்று. ஆனால் தலைப்பு அது இல்லையே. தியாகம் செய்தார்கள்னு தலைப்பு கொடுத்துருந்தா போனா போட்டோன்னு அவங்க 2 பேரை சேர்த்துக்கலாம். தலைப்பு என்ன தெரியுமா? ஒப்பற்ற தியாகம் செய்தவர்கள் யார்? அப்போ இந்திரஜித்தும் மாரீச்சனும் தியாகம் செய்தார்கள். ஒப்பற்ற தியாகம் செய்தவன் கும்பகர்ணன். அவ்வளோதான். இது ஒப்பற்ற தியாகமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. தியாகம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், நாடு, இனம், மொழி, சமூகம், கலாச்சாரம் இவற்றிற்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி இவற்றை யார் தருகிறார்களோ அவர்கள் தியாகிகள் என்று புகழப்படுவார்கள். இது உண்மை. இதுதான் தியாகம். இது ஒப்பற்ற தியாகமா எப்போ மலர்ந்தது அப்படின்னு கேட்டால், ஒரு செய்தியை சொல்லி இது ஒப்பற்ற தியாகம் என்பது என்னுடைய 3வது இது. என்னன்னு கேட்டால், ஆஞ்சநேயன் அசோகவனத்தில் இருக்கிற சீதையை பார்க்கிறான். நான் ராவணனாலே எடுத்து வரப்பட்ட பிறகு நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சீதை கேட்டப்போ, நாங்கள் ஜட்டாயுவை வந்து சார்ந்தோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன ஆஞ்சநேயன் ஜட்டாயுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறான். என்ன கொடுத்தான் தெரியுமா? தன் உயிர் புகழுக்கு விற்ற ஜட்டாயு அப்படின்னு கொடுத்தான். தன் உயிர் புகழுக்கு விற்ற ஜட்டாயு. ராவணன் இறந்து வீழ்கிறான். அப்பொழுது கம்பன் பாடுகிறான், உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா என்று பாடுகிறான். உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா என்று பாடுகிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்திரஜித்தும் மாரீச்சனும் உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தவர்கள். ஆனால் உயிர் கொடுத்து புகழ் கொண்ட ஒருவன் கும்பகர்ணன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவன் உயிர் கொடுத்து புகழ் கொண்டான். நாங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் கும்பகர்ணனை. அவன் உயிர் கொடுத்து புகழ் கொண்டான். இவர்கள் இருவரும் உயிர் கொடுத்து பழி கொண்டார்கள். எனவே கும்பகர்ணனை நோக்கர்கள் சார்பிலே நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதனால்தான் கம்பன் எழுதினான், கும்பகர்ணன் இறக்கிற தருவாயிலே அவன் மீது அம்பு போடுகிற பொழுது ராமனுடைய நிலை என்ன என்பதை எழுதுகிற பொழுது, யார் மீது அம்பு போட்டாலும் எளிதாக போடுகிற ராமன் கும்பகர்ணன் மீது அம்பு போடுகிற மட்டும் கம்பன் எழுதினான், வள்ளலும் மலர்க்கரம் விதிர்ப்புற்றான். இப்படி ஒரு நல்லவனை நான் அழிக்க வேண்டுமா என்று எப்பொழுது ராமன் நினைத்தானோ அப்பொழுதே ராமனுக்கு மீது யார் தீர்ப்பு சொல்லித்தர முடியும்? எனவே கும்பகர்ணனை நோக்கர்கள் சார்பில் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். மாது அவர்களே, கும்பகர்ணன் உயிர் கொடுத்து புகழ் கொண்டான், மற்றவர்கள் உயிர் கொடுத்து பழி கொண்டார்கள் என்றீர்கள். ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற்றால் அது தியாகமாகுமா? வள்ளுவன் சொல்கிறான், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த ஊதியம் பெறுகிற ஒன்று தியாகமாகுமா? ஊதியம் பெறுகிற ஒன்று என்பது புகழ். புகழ் என்பது நீங்கள் சொல்வது போல ஏதோ எல்லோருக்குமாக கொடுத்து விடுவது அல்ல.
இன்றைக்கு என்னுடைய இராணுவ வீரன் தன்னுடைய உயிரை கொடுத்து புகழை பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். இது எப்படி தவறாகும்? சரி, இனி கும்பகர்ணன் அணி சார்பில் திருமதி உமாதேவராஜன். மாண்பமை நீதிபதிகளே, மாரீசன் ஒரு விலங்கை போல வேட்டையாடப்பட்டான். இந்திரஜித் போர்க்களத்திலே வீரமரணம் அடைந்தான். அவ்வளவுதான். ஆனால் கும்பகர்ணன் அப்படி அல்ல. அவனுடைய மேனியை பார்த்தால் குரங்கு பட்டாலும் ஒளிந்து கொள்வார்கள் என்று மகோதரனால் ஆலோசனை சொல்லப்பட்டு உறங்கிக் கொண்டிருந்தவன் எழுப்பப்பட்டான். அவனுக்கு உறக்கம் 6 மாத காலம் உறக்கம் என்பது அவனுடைய நியதி. ஆனால் அந்த நியதியிலிருந்து எழுப்பப்பட்டவன் எழுந்தவுடன் அவன் கேட்டது என்ன தெரியுமா? இன்னமும் சீதையினுடைய துயர் தீரவில்லையா என்று வருந்தினான் அல்லவா? வருத்தம் கொண்டவன் அந்த வருத்தத்தை போக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த பிறகு உயிரை போக்கிக் கொள்ள முடிவு செய்தான். தன்னுடைய குலத்திலே, அரக்கர்களுடைய குலத்திலே இருக்கக்கூடிய பழி பாவத்தை துடைப்பதற்காக காலந்தோறும் அரக்கர் குலம் எப்பொழுதும் தவறே செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடியவனாக, இதுவரை அரக்கர்கள் குல வரலாற்றிலே இப்படி ஒரு அபரீதமான அறத்தையும் அபரீதமான தியாகத்தையும் இந்த உலகத்தை பற்றிய சிந்தனையையும் தன்னுடைய சகோதரத்துவத்தையும் இன்றைக்கு அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அன்பு இல்லாத தன்மையை பார்க்கின்ற பொழுது, ஒரு சகோதரனுக்காக இப்படி ஒரு உயிரை தியாகம் செய்கின்ற ஒப்பற்ற சகோதரன் இந்த உலகத்தில் கிடைப்பானா என்பதற்கு சான்றாக ஒரு கும்பகர்ணன் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு, போர்க்களத்திலே எல்லாவற்றையும் துறந்துவிட்டு தன்னுடைய தலையை கூட இந்த உலகத்தில் விட்டு வைக்காமல் காணாமல் மறைந்து போனானே, அந்த மறைந்து போன இடத்திலே இருக்கக்கூடிய ஒரே காட்சி தியாகம். அது மட்டும்தான். இந்த எல்லாவற்றையும் தியாகம் செய்பவர்களை உலகம் எப்பொழுது கொண்டாடி கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த உலகம் என்பது என்றென்றைக்கும் நீடு வாழும். உறங்கா நம்பி என்று லக்குவனை போற்றுகிறோம். அவன் 14 ஆண்டுகள் உறங்காது இருந்து எப்படி தன்னுடைய சகோதரனுக்காக உயிரை துறந்தானோ அதற்கு ஈடு இணையானதுதான் இந்த உறங்கிய நம்பி கும்பகர்ணன் செய்த சேவையும். அவன் உயிரை துறக்கவில்லை, இவன் உயிரை துறந்தான். அவன் உறங்கா நம்பி, இவன் உறங்கிய நம்பி, அவ்வளவுதான் வேறுபாடு. ஆனால் இந்த உறங்கா நம்பி செய்த அந்த வீர தீர செயல்களை இந்த உலகம் எப்படி போற்றுகிறதோ அதுபோல உறங்கிய நம்பியாக இருந்த கும்பகர்ணன் செய்த அந்த தியாகத்தை உலகம் உள்ளவரை தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கும், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவனுடைய நன்றி உடைமைக்கும் அருளுடைமைக்கும் அறிவுடைமைக்கும் அன்புடைமைக்கும் நாணம் உடைமைக்கும் அரண் வலியுறுத்தலுக்கும் எல்லாவற்றிற்கும் கம்பன் திருவள்ளுவத்தை முன்னிறுத்தி ஒரு அருமையான பாத்திரத்தை படைக்க வேண்டும் என்று கையிலே எடுத்துக்கொண்ட பாத்திரம் கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணனுடைய ஒட்டுமொத்த பாத்திரம் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி, அறத்தினால் தன் உடலை தியாகம் செய்தவன், உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்தவன் என்பதை இந்த மாண்பமை நீதிமன்றத்திற்கு எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது 2 மேல்முறையீடுகள் இங்கே தாக்கல் செய்யப்பட்டு இந்த 2 மேல்முறையீடுகளுக்கும் எதிர்வாதங்கள் வைக்கப்பட்டு வழக்கறிஞர்களுடைய வாதங்கள் முடிந்துவிட்டன. இப்போ மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு 2 வகையான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, வழக்கறிஞர்களுடைய வாதங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் அது இலக்கிய மேல்முறையீட்டு நீதிமன்றங்களில் அது சாத்தியமில்லை. எனவே இப்பொழுது நாங்கள் தீர்ப்பு என்கிற பகுதிக்கு வருகிறோம். இதில் முதலில் எங்களோடு சக நீதிபதியாக இருக்கிற திரு குலோத்துங்கன் அவர்கள், புதுவையின் ஆட்சியர், இப்பொழுது பொதுவாக இந்த பட்டிமன்ற தலைப்பை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லுவார்கள்.
மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, மதிப்பிற்குரிய பேராசிரியர் அவர்களே மற்றுமுள்ள அனைவருக்கும் எனது வணக்கம். ஸோ 58வது ஆண்டு கம்பன் விழா கேட்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பளித்த இந்த விழா குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இனிய வாய்ப்பு இது. ஓகேங்களா, இவ்வளோ அழகாக நம்மளுடைய கம்பன் எவ்வளோ வந்து நம்ம ஒரு தமிழை வளர்த்தாரோ அதேமாதிரி நம்ம 58 வருஷமும் நம்ம பாண்டிச்சேரியில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ எல்லா வழக்கறிஞர்களும் ரொம்ப ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேசுனது வந்து நம்மளோட ஐயா விஜயசுந்தரம் ஐயா பேசியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். அதாவது முதல்நிலை தேர்வு இருக்குது. ஸோ அதில் வந்து 100 கொஷின் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 ஆன்சர் இருக்கும். ஸோ எனக்கு எப்பயாவது மேக்ஸிமம் எல்லா ஆஸ்பிரண்ட் அப்படி தான், எல்லா தேர்வு எழுதுகிற அப்படி தான். ஒரு குழப்பம் இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எலிமினேட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஆன்சர் டி இல்லை, சி இல்லை அப்படின்னு எலிமினேட் பண்ணிட்டு வந்து கொண்டு வருவோம். அதேமாதிரி ரொம்ப அழகாக வந்து 2 பேர் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஐயா வந்து 2 பேரை எலிமினேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஐயா கும்பன் வந்து அவங்களுக்கு அதாவது தியாகத்தில் சிறந்தவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து மனமுவந்து போருக்கு போனாரா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. மனமும் வந்து அவர் போருக்கு போகலை, என்ன இருந்தாலும் விசுவாசம்காக போனார். ஆனால் அந்த விசுவாசத்தில் மனமும் வந்து போனாரா அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னார், நாட்டை காப்பாற்ற வேண்டிய எண்ணத்தில் தான் அவர் போனார். அதில் விசுவாசம் எவ்வளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் எதிராளியிடம் வந்து அவங்களுடைய அண்ணனை வந்து பேராண்மை இல்லாதவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம கும்பனை வந்து தியாகத்தின் எண்ணமாக வந்து சொல்ல முடியாதுன்னு ஒரு முதல் இது சொல்கிறாங்க. ஸோ இந்திரஜித்து சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரஜித்து வந்து சீதையை கடத்தினது பிழை என்று சொல்லவே இல்லை அவங்க அப்பா கிட்ட. அது சொல்லியிருந்தால் ஒரு வேளை மாறி இருக்கலாம், ஆனால் அது வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்திரஜித் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு மறைமுகமாக தன்னுடைய தாய்க்கு எதிராகவும் ஒரு போர் தொடுக்கிறார். ஏன்னா மண்டோதரிக்கு எதிராகவும் போர் தொடுக்கிறார். ஏன்னா வந்து ராவணனை வந்து சீதையை கொண்டு வர்றது அவங்க தாய்க்கு எதிரானது. ஸோ இதனால் வந்து இவங்க 2 பேரும் இல்லை, மாரிசனுக்கு வரணுங்கிறாங்க. ஸோ மாரிசனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, இவங்க மற்ற 2 பேர் மாதிரி இல்லாமல் மாரிசன் வந்து எந்த விதமான இரத்த உறவும் இல்லை. ஏன்னா ராவணன் வந்து கும்பகர்ணன் வந்து ராவணனுடைய தம்பி, இந்திரஜித் வந்து மகன். பட் நம்மளுடைய மாரிசன் வந்து இரத்த உறவே இல்லாதவர். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மாரிசன் வந்து ராவணனுடைய எந்த சொத்தையுமே அனுபவிக்கலை. அவருடைய எந்த விதமான வெல்த்து அவருக்கு வந்ததே இல்லை. அது வந்து ஒரு துன்பியல் கதாபாத்திரம், அது வந்து நல்ல கதாபாத்திரம். ஸோ அதுதான் உண்மையான தியாகம்னு நம்ம விஜயகிருஷ்ணன் ஐயா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பர்வீன் சுல்தானா மேடம் வந்து ரொம்ப அழகாக ரிஃப்யூட்டல் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சொன்னதே சொன்னாங்க, நம்ம ஒரு சின்ன எங்கள் ஸ்கூலில் ஒரு கதை படிச்சிருக்கேன், செத்தும் கெடுத்தான் செவ்வூர் செவந்தி அப்பன் அப்படின்ட்டு. அதே மாதிரியே வந்து ஸோ மாரிசன் வந்து இறந்து போனப்போ கூட வந்து ரொம்ப குழப்பமான ஒரு ஒளியில், அதாவது ராமனுடைய வாய்ஸில் வந்து ஐயோ லட்சுமணான்னு சொன்னதால தான் இந்த மொத்த கதையுமே வந்துச்சு. ஸோ வந்து ஒரு மாரிசன் வந்து ஒரு வயநஞ்சகன், அவர் வந்து ஒரு தியாக சுடர் இல்லை அப்படின்னு ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்திரஜித் வந்து ஒரு வீரம், அதுக்கான உண்மையான ஒரு வீரத்துக்கான எடுத்துக்காட்டு இந்திரஜித். ஒரு தந்தை சொல்லை தட்டாதவன், எப்பயுமே அறம் வழியில் நின்றவர்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு அழகான இது சொன்னாங்க, வில்லிங் டு டை வாண்ட் டு டை. மற்ற 2 பேரும் வாண்ட் டு டை, ஆனால் வந்து இந்திரஜித் வந்து வில்லிங் டு டை அப்படிங்கிற ஒரு அழகாக ஒரு அவங்களுடைய எதிர்வாதத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நோக்கர்கள் சார்பில் பேசினாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. எதுக்கு வந்து மாரிசனை வந்து நாங்கள் நோக்கர்களை வந்து ரிமூவ் பண்ணோம், இப்போ அவங்களுடைய ஓட்டை வந்து நாங்கள் ஏன் எல்லோரும் போட்டு அவர் ரிமூவ் பண்ணுங்கிறதான காரணங்களை வந்து அதிகமாக சொன்னாங்க. அந்த சொன்னதோடைய மெயின் காரணம் வந்து தியாகங்கிறது அதில் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அம்மா உமா தியாகராஜன் அவங்க பேசியிருந்தாங்க. அதில் ரொம்ப அழகான பாயிண்ட் என்னென்னா, தியாகம் செய்தவன்ற என்னையும் சேர்த்தே தியாகம் செய்ய வேண்டும், அதுதான் ஒரு உண்மையான தியாகம் அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருந்தாங்க. ஏன் கும்பகர்ணன் வந்து தியாகம் செய்தவன் சொல்கிறோம் அப்படின்னா, கும்பகர்ணன் மற்றவங்க மாதிரி இல்லாமல் அறம் உணர்ந்தவன், அண்ணன் மற்றும் தம்பி 2 பேரையுமே காக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அண்ணன் ராவணனாக இருக்கட்டும், தம்பி விபீடனாக இருக்கட்டும், 2 பேர்த்தையும் காக்கணும்னு நினச்சான். அவனுக்கு ராமனோடைய சேர்த்துக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு, ஒரு நாடு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அதையும் தவிர்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தையலை விட்டு விடு, அதாவது சீதையை விட்டு விடுன்னு பல முறை வந்து நம்ம ராவணன் கிட்ட போராடினா அப்படிங்கிறது ஒரு காரணமாக வந்து
உமா தேவராஜன் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எல்லா வழக்கறிஞர்கள் சொன்னதை வந்து நம்ம ஒரு சம்மப் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமே வந்து மிகச்சிறந்த கதாபாத்திரம், ஒவ்வொரு கதாபாத்திரமே தியாகம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த 3 கதாபாத்திரமே உயிர் தியாகமும் செஞ்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வந்து நான் கற்றுக்கிறதுக்கான விஷயமும் நிறையா இருக்குது. இப்போ மாரிசன் பற்றி பார்த்தோன்னா, மாரிசன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசுரனாக இருந்து பல தீய வேலைகளை வந்து செஞ்சவர். விஸ்வாமித்திரர் தியானத்தில் போய் கெடுத்தவர், அவருடைய அண்ணன் சுபாகு இவங்கெல்லாம் போயிட்டு அவங்க அம்மாவோட சேர்ந்து கெடுத்தவர். அப்புறம் ராமபாணத்தால் பாதிக்கப்பட்டு காட்டுக்கு போனார். கம்ப்ளீட்டாக ஒரு மனசு மாறி ஒரு நல்லவனாக மாறுறாரு. ஸோ இது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் தீய வேலைகள் செய்திருந்தாலும் நமக்கு ஒரு டைம் கிடச்ச நம்மளும் மாறி நல்லவனாக மாறி வாழலாம்ங்கிற ஒரு நல்ல தத்துவத்தை வந்து இந்த இதுலேருந்து நம்ம எடுத்துக்க முடியுது. அப்புறம் இந்திரஜித் வராங்க. இப்போ நான் வந்து மாவட்ட ஆட்சியராக இருக்கேன். என்னுடைய நிறையா கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் தான். கிட்டத்தட்ட வாரத்தில் வந்து ஒரு 5 பேருக்கு மேலே வராங்க. ஒரு வயதான அப்பா அம்மா வராங்க, பையன் எங்களை வந்து பேச்சை கேட்குறதில்ல, எங்களுடைய சொத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்குறதுக்கே ரொம்ப வந்து ஒரு வருத்தமான விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கோம். அதில் ஒரு இந்திரஜித் மாதிரியான கேரக்டர், தந்தை தவறே செய்திருந்தாலும் தந்தை சொல்லை தட்டாத தவன், இப்படி ஒரு கேரக்டர். இந்த காலகட்டத்துக்கு வந்து இது ஒரு இந்திரஜித் மாதிரியான ஒரு மகன்கள் வந்து நிச்சயமாக இருக்க வேண்டிய கேரக்டர். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர். இதிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. 3வது கேரக்டர் நம்மளுடைய கும்பன், மிகச்சிறந்த கேரக்டர். இந்த கேரக்டரை நம்ம கற்றுக்கிறதுக்கு இருக்குது விஸ்வாசம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முதல்ல வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த தவறை வந்து சுட்டி காட்டுற தைரியம். இப்போ நம்ம எல்லாமே அதிகாரிகளாக இருக்கோம், நம்மளும் பல பிரச்சனைகளை பார்க்குறோம். அதில் வந்து கும்பகர்ணன் மாதிரி நமக்கு ஒரு மன உறுதி வேணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ செய்கிறது தவறுன்னு சுட்டி காட்டுற தைரியம், அது யார்கிட்ட இருந்து வருது? கும்பகர்ணங்கிற கேரக்டர்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட எடுத்துக்க முடியுது. 2வது, அவனை மட்டும் பார்க்காம நான் இறந்து போகிறேன், பட் என்னுடைய குலம் வந்து உயிர் வாழணும், குலம் வந்து இருக்கணும், என்னுடைய அண்ணனுக்கு முன்னாடி நான் இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இருந்தாலும் தம்பியவும் உயிர் வாழணும்னு நினைக்கிறோம். நாங்கள் எல்லாருமே இருந்தாலும் குலத்தில் ஒருத்தனாவது உயிர் வாழணும் இருக்கான். அண்ணன் தம்பி 2 பேரையுமே ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறான். ஒரு பாச உணர்வின் ஒரு போராட்டமாக இருக்கான். ஸோ இந்த கும்பகர்ணனும் ஒரு பெரிய கேரக்டர். ஸோ இந்த 3 கேரக்டருமே ரொம்ப ஈக்குவலான கேரக்டர், ரொம்ப அதிகமாக நம்மளுடைய இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான கேரக்டரும் கூட. ஸோ இந்த கேரக்டரோட நம்ம நீதியரசரும் நம்ம மதிப்புக்குரிய பேராசிரியரும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அவங்க பேசுவாங்க, நான் கேட்குறது. நன்றி, வணக்கம்.